ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் சமையல். லாக்டவுன் சீசன் ஆரம்பிச்சப்பிலிருந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் குழம்பு வெரைட்டிஸ் காட்டினேன். செகண்ட் வீக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் காட்டினேன். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால தேர்ட் வீக்கும் வந்து கண்டினியூஸ் எபிசோட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட்ஸ். சூப்பரான டைட்டில் இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த லாக்டவுன் சீசனில் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிட்டா பயங்கர கேலரியாக இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த 5 ரெசிபீஸ்லையுமே வந்து சுகரே நான் சேர்க்காம நல்ல ஹெல்த்தி ஸ்வீட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லாக்டவுன் ஸ்வீட் ரெசிபி நம்பர் 1 மேங்கோ பர்ஃபே. மேங்கோ பர்ஃபே அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குமே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த பேரை வச்சேனே தவிர சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தயிரை யூஸ் பண்ணி தாங்க இந்த ஸ்வீட் பண்ண போகிறேன். தயிர், மாம்பழம், அதுக்கப்புறமா நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக லேயர்ஸாக வந்து நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். நல்ல இந்த சம்மருக்கு வந்து சில்லு சில்லுன்னு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் ரெசிபி நம்பர் 1 மேங்கோ பர்ஃபே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேங்கோ பர்ஃபே செய்ய தேவையான பொருட்கள்: நல்ல கட்டி தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர், நல்ல பழுத்த மாம்பழம், பெரிய சைஸ் மாம்பழமாக இருந்தது. ஸோ 1 எடுத்திருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணி. 2 டேபிள் ஸ்பூன் தேன். அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம விருப்பம்தான். நான் பாதாம் பருப்பு, அக்ரோட் பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு குட்டி மிக்சிங் பவுலில் இந்த எல்லா நட்ஸுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாதாம் பருப்பு, அக்ரோட் பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு. பிஸ்தா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை உலர்ந்த திராட்சை, டேட்ஸு, ஃபிக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 1 ஸ்டெப் இஸ் ஓவர். அடுத்தது இந்த யோகர்ட்டில், இது யோகர்ட் அப்படிங்கிறது வந்து திக் கேர்டு தாங்க. நான் வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக செம்மியாக இருந்தது வீட்டில் கேர்டு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வேஷ்டி துணியில் வந்து ஹேங் பண்ணிட்டேன், அதாவது ஹங் கேர்டு மாதிரி பண்ணிட்டேன். அதனால தான் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம தேன் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக சுகரும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் தேன் சேர்க்குறேன். இது வந்து நல்லா இப்படி பீட் பண்ணிடலாம், கட்டி இல்லாமல். நல்லா திக்காக இருக்குது, இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ கர்டு வந்து திக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஹேங் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கர்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு திக் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ். இது சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய பர்ஃபேவுடைய பேஸ், அதாவது நம்ம மெயின் டெசர்ட்டுடைய பேஸ் இதுதான். ஸோ அவ்வளோதான். இது வந்து மேங்கோ டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை யோகர்ட் டெசர்ட் அப்படின்ட்டும் சொல்லலாம். ஆனால் நான் வந்து பர்ஃபே அப்படின்ற பேர் வச்சது வந்து ஏன்னா 3 லேயர்ஸாக வந்து வரப்போகுது, அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன போல் இருக்கோ, ஆனால் கண்ணாடி போலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஒரு 2 கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல பேஸ் மிக்சரை சேர்த்துக்கலாம். அடுத்தது மேங்கோ மிக்ஸ்சர். நான் வந்து வீட்டில் மாம்பழம் இருந்தது, அதனால மாம்பழம் சேர்க்குறேன். நீங்கள் என்ன ஃப்ரூட் இருந்தாலும் அதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சேர்த்துக்கலாம், பனானாஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எல்லாமே வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஆப்பிள், ஒரு பனானா, ஒரு மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஃப்ரூட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ட்ரை நட்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அகெயின் நம்ம யோகர்ட் லேயர் அண்ட் எல்லாம் கார்னர்ஸ் பக்கம் வரைக்கும் நல்லா படுற மாதிரி சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு கண்ணாடி வழியாக அழகாக லேயர்ஸ் தெரியும். கார்னர்ஸ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது அகெயின் ரிப்பீட்டிங் வித் த மாம்பழ லேயர். ஃபைனலி கொஞ்சமாக சாப்ட் நட்ஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம டெசர்ட் இஸ் ரெடி. எவ்வளோ அழகாக லேயர்ஸ் தெரியுது பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. இது வந்து நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது வந்து ஒரு 1 hour ஆகுது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆர் மேங்கோ பர்ஃபே இஸ் ரெடி.
லாக்டவுன் ஸ்வீட் ரெசிபி நம்பர் 1 மேங்கோ பர்ஃபே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.